கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் ஆகியவை பெருமளவில் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம் குறித்து விவாதிக்க வேண்டும். 29/3/2023 அன்று அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் செந்தில்குமார் அவர்கள் சட்டப்பேரவை தலைவருக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விண்ணப்பத்தை கொடுக்கிறார். ஆனால் அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்படி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கம் இருந்தாலும் மக்களுடைய நலன் கருதி இந்த கருத்தை சொல்கிறேன். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து இதில் விசாரிக்கப்பட்டிருந்தால் இத்தனை உயிர் போகாமல் பாதுகாத்திருக்கலாம். அதையும் திமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் இதற்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்றார்கள். அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உடந்தையாக இருந்தா சொல்றாங்க. அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. காவல்துறை அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த செய்தியும் இல்லை. ஆனா அவருடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதில் குறிக்கோளா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கள்ளச்சாராய விற்பனை செய்த அந்த இதுல பாத்தீங்கன்னா கதவுல இப்படித்தான் இருக்குது. ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ ஒட்டி இருக்குது. அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராய் விற்பதற்கு துணை போகுது, நிறுவனமாகுது. இப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்ததன் மூலமாக மதிக்க முடியாத இன்றைக்கு 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் இழந்திருக்கின்றோம். இன்னும் பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சி. இவ்வளவு மரணம் ஏற்பட்டு போச்சு. காங்கிரஸ் கட்சி பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு நான் கூட்டணியில் தொடருங்கிறான். அப்படின்னா என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. இவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சி மேம்போக்கா பேசிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சாவுக்கு காரணம் விடியா திமுக அரசாங்கம் குரல் கொடுக்கல.